மக்களே நைட்லாம் தூக்கம் வரல. காலை சரியான பசின்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில் வந்துட்டு ஒரு ஃபுட் ஸ்பாட் ஒன்று இருக்குது. அதை கவர்மெண்ட்லாம் கிளம்பி வந்தேன். என்ன மாதிரியே பின்னாடி அவ்வளோ பேர் நிற்கிறானுங்க தூக்காமல். நைட் ஷூட் போயிட்டு வர்றவங்களாம் வந்து இங்கே தான் சாப்பிடுவாங்க. பார்த்தா வந்துட்டு இம்மா பேர் நின்றுட்டுருக்காங்க. எப்பா டே என்ன மாதிரி இவ்வளோ பேர் தூங்காமல் இருக்கீங்களா? சரி ஓகே. எங்கே வந்துட்டுனா வந்துட்டு வேளச்சேரி ஏர்டெல் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். நல்லா கிராண்ட் மாலுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஓம் முருகான்னு சொல்லிட்டு ஒரு டிஃபன் சென்டர் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக மேலேயே இருக்குது. ஆனால் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு நிறையா பேர் கவர் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து எக்ஸாம் வேறு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து காலைல நைட் ஷூட் முடிச்சு காலைல வரும்போது இங்கே சாப்பிட்டுட்டு ஒய்ஃப் சாப்பாடு வாங்கிட்டு போவேன். இப்போ நீங்கள் இந்த ஸ்பாட் தான் கவர் பண்ண வந்திருக்கேன். சரி வாங்க வீடியோ கூட போகலாம். அந்த நம்ம ஃபுட்டை போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மக்களே நம்ம வந்து அவங்களோட பூரி கிழங்கு தான் வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி வந்துட்டு ஷார்ட்ஸுக்கு நிறையா வீடியோஸ் எடுத்தாச்சு. பாதி பூரியை சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி உங்களுக்காக வந்து நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த கடையில் வந்து பூரி வாங்கினீங்கன்னா சுட சுட சாப்பிட்ருங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு ஏன்னா நிறையா தடவை என் ஒய்ஃப் வாங்கிட்டு போயிருக்கேன் பூரி இங்கேருந்து. அசிங்கமாக கேட்பாங்க என்னைய ஏன்னா இப்படி ரப்பர் மாதிரி இருக்குன்ட்டு. அதை சுட சுட அப்படியே அந்த சூடோடு எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம்னா காலங்காலத்தில் அந்த உருளைக்கிழங்கு குருமா தான் மாட்டுறீங்க. அது ஏன் உருளைக்கிழங்கு குருமா போட்டு பூரியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அப்போ அவங்க சாப்பிட முடியும். நல்லா மென்று சாப்பிடுங்க. நல்லா ஒரு அரைச்சிக்கும். நல்லா தான் இருக்குது. சூடாக சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நாங்கள் ஆற விட்டு சாப்பிட்டதுனால சவுக் சவுக்குன்னு இருக்குது. ரப்பர் மாதிரி இருக்குது. நைட் ஷூட் முடிச்சுட்டு தான் வருவேன். வரும்போது வந்துட்டு நவம்பர் டைமில் வந்து ஆஃபீஸ் பசங்களாம் வந்துட்டு சாப்பிட போவாங்க. எங்கடா சாப்பிட போகிறீங்க சொல்லுங்கடான்னா ப்ரோ வாங்க கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டு விட்டானே இங்கே. அப்போ எதாவது நைட்லாம் தூக்கம் வரல. நைட் எதாவது எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கோன்றப்போ பசிச்சுன்னா அப்படியே டீசெண்டாக வீட்டில் கவு சாத்திட்டு பொறுமையாக கிளம்பி வந்துட்டு சாப்பிட்டு போவேன். இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா மின்னேட்டை சாப்பிட்ற ட்ரெண்டாக ஆகிடுச்சு. அதில் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதால வெஜ்ஜு சாப்பிட்றதால அதோட பெரிய ட்ரெண்டாக இருக்குது. வேளச்சேரியில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கடை மட்டும்தான் ரொம்ப வருஷமாக அது ஆதி காலத்துலேருந்து காலை டிஃபன் போட்டுட்ருக்காங்களாம்மா. அது இந்த கிழங்கு நல்லா இருக்குது. புரிய விட நல்லா பண்ணியிருக்காங்க கிழங்க. நிறைய இடத்துல வந்து தண்ணி ஊற்றி விட்ருவாங்க. எல்லாம் வந்து அந்த கடல மாவு இருக்கும் இல்லையா, கடல மாவு நல்லா அதிகமாக கலந்து விட்ருவாங்க. ஸோ அது நல்லா கட்டியாக தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. சாப்பிட்லாம். நைட் ஷூட் முடிச்சுட்டு காலைல பசியோடு வரீங்க, நம்ம பசியாக இருக்கீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இல்லை ப்ரோ நான் இதுக்காக கிளம்பி வரீங்கன்னா அதை செஞ்சு வராதிங்க. வீட்டில் காலைல அம்மா ஏதாவது தோசை இதை இட்லி ஊற்றி தான் சாப்பிடுங்க. அடுத்த நம்ம அவங்களோட இட்லிக்கு போயிடுவோம். இந்த நம்ம கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த எங்கள் ஊர் சொல்கிறேன்னா லைக் எங்கள் பாட்டியோட ஊரெலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காலைல ஒரு 7 மணிக்கு தூக்குவாளி எடுத்துகிட்டு போவாங்க சாப்பாடு வாங்குறதுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி 2 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஒரு அந்த தூக்குவாளி ஃபுல்லாக சாம்பார் அந்த இட்லி வச்சு கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும். 2 ரூபான்றது வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு அம்மா 5 ரூபாய்க்கு இட்லி கேட்டாங்க, அம்மா 10 ரூபாய்க்கு இட்லி கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த தூக்குவாளியை சாம்பாரையும் அந்த இட்லி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஊற வச்சு வீட்டுக்கு எடுத்து வந்து அம்மா அதை பிரித்து கொடுப்பாங்க. அதனால் அவங்க சாப்பிட்றதுக்கு அது டீ கடையில் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு டீ கடை தான் கொஞ்சம் என்லார்ஜ் ஆகி சிட்டியில் இருக்குது. இந்த இட்லி வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்துட்டு இந்த குக்கரில் வச்சு நல்லா குக்கர் நம்ம இட்லி குண்டா இருக்கும். அந்த இட்லி குண்டாவில் வந்து நல்லா தண்ணியை ஊற்றி அந்த இட்லி மாவு ஊற்றி வேக வச்சு கொடுப்பாங்க. அது சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று வந்திருக்கு. நான் ஆல்ரெடி வந்து இதை சாம்பார் சட்னி நல்லா விட்டு ஊற வச்சிட்டேன். ரீசன் என்னன்னா எனக்கு அந்த இட்லி எப்பயுமே வந்து சாம்பார் சட்னியில் ஊற வச்சு சாப்பிடும்போது தான் அதோட அழகு நல்லாயிருக்கும். சாரி அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
நல்லா இருக்குங்க, குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்கு. சாம்பாரில் வந்துட்டு இந்த இது வந்து துவரம்பருப்பு சாம்பார் கிடையாது, இது வந்து பாசிப்பருப்பு சாம்பார். ஸோ வந்துட்டு அந்த மஞ்சத்தூளோட ஸ்மெல்லு, லைட்டாக புளிப்பு நல்லா தெரியுது. இப்போ வாங்கிட்டு போய்ட்டு ஒரு காலைல ஒரு 10 மணி போகிற மணி சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும். சுட சுட சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு போகலாம் நீங்கள். ஓகே, கொஞ்சம் புளிப்பாக இருக்குது, மற்றபடி நல்லா தான் இருக்குது. அப்படியே இந்த இட்லி சட்னி சாம்பார் வந்து ஊற வச்சு நல்லா பெசஞ்சு இப்படி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மென்னுலாம் சாப்பிட தேவையில்ல, அப்படியே கரைஞ்சி உள்ள போயிடும். நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து பியூர் வெஜ்ஜு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இங்கே முட்டை தோசை போடுவாங்க, முட்டை ஆம்லேட் போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அந்த டீ கடைலாம் வந்துட்டு ஸ்மோக்குமே பண்ணுவாங்க, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஃபேமிலியோட வந்து சாப்பிட்லான்னு நினச்சிங்கன்னா அந்த எண்ணெய் தப்பி அழிச்சிருங்க. பார்சல் வாங்கிட்டு போய்ட்டு இல்லை வந்துட்டு காரெல்லாம் வரீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு ஓரமாக வந்து நின்று ஜாலியாக பேசி சாப்பிட்டு போகலாம். ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி தான். அதான் வயிறு ஃபுல்லாகவும் சாப்பிட முடியாது. சரி மக்களே, அது அவங்க பொங்கல் போயிடலாம். நான் மொத்தமாக எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன். அதான் பொங்கல் அப்படியே இருக்குது. நல்லா அரிசியை கொலையை விட்டு எடுத்துருக்காங்க போல். இதுலேயும் சாம்பார் சட்னி நல்லா ஊற வச்சு எடுத்துட்டோம். லாரிக்காரங்களாம் நல்லா ஸ்பீடாக போகிறாங்க இந்த நேரத்தில் தான். எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட வேண்டியது, கம்ப்ளைண்ட் பண்ணால் ஸ்ட்ரைக் பண்ண வேண்டியது. பாருங்கள் நல்லா அப்படியே கொலையாக இருக்குது. நிறையா பாசிப்பருப்பு போட்டாங்க. ஸோ இதில் இந்த பாசிப்பருப்போட டாமினன்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. குறைச்சா நல்லாயிருக்கும். எல்லாம் வெறும் பச்சரிசியை கிண்டி அதில் வந்து மிளகு லைட்டாக நெய்லாம் ஊற்றி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்து அந்த இட்லிக்கு தரேன், செகண்ட் ப்ளேஸ் வந்து பூரிக்கு தரேன், பொங்கலுக்கு வந்து தேர்ட் ப்ளேஸ் தரேன். பொங்கல் வந்து ஆவரேஜ் தாங்க. அதாவது சுட சுட சாப்பிட்டிங்கன்னா வந்துட்டு பசியில் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு சொல்கிற மாதிரி. இல்லைப்பா நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 10 மணி மேலே சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. வடை வாங்கியிருந்தேன், மெது வடையா, நம்ம அந்த உளுந்த வடை வாங்கியிருந்தேன். வடை நல்லா இருக்கு. இந்த கிறிஸ்பினஸ் அப்படியே தெரியுது, சாப்பிட்றது ஒருத்து. இந்த கடையோட டைமிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மார்னிங் ஒரு 3 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து 8, 9 மணி 10 மணி வரைக்கும் அந்த இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடைன்றதை கடைச்சிட்டு இருக்கோம். வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டீ கடையாக ரன் ஆகிட்டு இருக்கும். திருப்பி நைட்டு அடுத்த நாள் தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் 3 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் இன்னும் என்ன விஷயம் என்னன்னா வந்துட்டு அந்த 3 மணி வரைக்கும் 2:59 வரைக்கும் எங்கே கூட்டம் இருக்குன்னு தெரியவே தெரியாது நமக்கு. கடை திறந்து அந்த அவங்க கடையோட போர்டு லைட் ஆன் பண்ணுவோம், சட்டன்னு கூட்டம் வந்துடும், எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது நமக்கும். நானும் பல இதெல்லாம் பார்த்துட்டேன். இதுதான் கடையோட டைமிங். அந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இட்லி 10 ரூபா நினைக்கிறேன், வடை 10 ரூபா நினைக்கிறேன், பூரி வந்துட்டு 35 ரூபாய் 40 ரூபாய்ன்னு தெரில எனக்கு. அந்த பொங்கல் வந்து 45 ரூபான்னு நினைக்கிறேன் ரேட்டு. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லி தான். வந்து 2 இட்லி ஒரு வடை சாப்பிட்டு வீட்டில் போய் படுத்து தூங்கிடுங்க. ரொம்ப அதிகமாக சாப்பிடாதீங்க, அப்புறம் தூக்கம் வராது. இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏர்டெல் ஆஃபீஸ் பின்னாடி தெரிஞ்சு பாருங்கள். இதுதான் ஏர்டெல் ஆஃபீஸ், வேளச்சேரியோட மெயின் ஏர்டெல் ஹப் இது. அதுக்கு முன்னாடியே வந்து சின்ன சந்து ஒன்று போகும். அந்த சந்தில் வந்துட்டு ஃபஸ்ட்லேயே அந்த கடை இருக்குது. வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக கிளம்பிலாம் வராதிங்க. நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வேளச்சேரியில் ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணுறீங்கப்பா, நைட் ஷிஃப்ட் முடிச்சு நான் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ட்ராவல் வ்ளாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.